இன்னைக்கு ஐசின் கான்டெஸ்ட் டே 26 மார்னிங் வச்சு வெயிட் செக் பண்ணுறேன். எப்பயும் போல வெயிட் செக் பண்ணிட்டு சூடான ஒரு பிளாக் காஃபி, அப்புறம் எக் 4 ஹோல் எக்ஸ் எடுத்துட்டு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துடலாம். ப்ரீ ஒர்க் அவுட் செட்டில்மெண்ட் கிரியேட்டின் எப்பயும் போல எடுத்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வார்ம் அப் பண்ணிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ண போறோம்னா பைசன் ரைஸ் பண்ண போறோம். கார்டியோ பண்ணும்போது கொஞ்சம் டயர்டாக இருந்தேன்னு ஒரு சின்னதாக ஒரு பிளாக் காஃபி குடிச்சேன். குடிக்கும்போது பக்கத்தாலே பிஸ்கெட்ல வச்சிருந்தாங்க. டெம்டாக தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் சாப்பிடல. பிளாக் காஃபி மட்டும் குடிச்சிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் ஒர்க் அவுட் செஷனில் ரியல் டில்ட் நான் ஒர்க் அவுட் பண்ணல, ஸோ அதனால ரியல் டில்ட்டுக்கு ஒரு வேரியேஷன் போட்டுட்டு தம்பிள் கர்ல்ஸ் அண்ட் ஹேமர் கர்ல்ஸும் சூப்பர் செட் போட்டுட்டு நெக்ஸ்ட் வேரியேஷன் கேபிள் பைசப் கர்ல்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மிஷின் ஃபீச்சர் கர்ல்ஸும் போட்டுக்கிறேன். எல்லாமே வந்து 3 செட் 15 ரெப்ஸ் பண்றேன். நெக்ஸ்ட் ட்ரைசப் வேரியேஷன் தான். நெக்ஸ்ட் வந்து கேபிள்ல ஓவர் எக்ஸ்டென்ஷன் போட்டுட்டு சூப்பர் செட்டா வந்து ரோப் புஷ் டவுன் போடுறேன். நெக்ஸ்ட் வேரியேஷன் ரிவர்ஸ் கிரிப் புஷ் டவுன் போட்டுட்டு ட்ரைசப் வேரியேஷன் ஃபினிஷ் பண்ணிடாச்சு. நெக்ஸ்ட் வந்து அப்டமன் மட்டும் ஒரு ஒர்க் அவுட் போடுறேன். கேபிள் கிரன்ச்சஸ் போட்டுட்டு கார்டியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கார்டியோ பண்ணிட்டு ஜிம்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு நம்ம மீல் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிக்கன் அண்ட் வெஜ்ஜிஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ராப்பரா நம்ம ஸ்பிளிட் பண்ணி சாப்பிட்டா மட்டும் போதும். ஈவினிங்கா செம தலைவலி, அதனால ஒரு சுகர் ஃப்ரீ டீ ஒன்று போட்டேன். அதை குடிச்சிட்டு அப்புறம் ஒர்க் அப்புறம் லாஸ்ட் மீல் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணியாச்சு, செக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தூக்கம் தான். டே 27 வீடியோவில் பார்க்கலாம். பாய்.